ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அதாவது பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 97% வந்து நீங்கள் அக்யூரேட்டாக உங்கள் குழந்தை என்னன்னு கண்டுபிடிக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு பேபி ஜெண்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோக்கள் இருக்குங்க. எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும், எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோக்குள்ளே நான் என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபாரின்லலாம் பயங்கர ஃபேமஸ். இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தடை தான் நம்மளும் பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா ராம்சி தியரிங்க. இந்த மெத்தடில் 97% வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு சொல்ல முடியுங்க. இந்த தியரியை யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்சின்றவர் தாங்க சொல்லியிருக்காரு. இவர் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதில்லை, ப்ரெக்னென்ட் விமனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அவர் கெஸ் பண்ணதில் 97.2% வந்து ஆண் குழந்தைகளை கண்டுபிடிச்சிருக்காரு, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 97.5% வந்து பெண் குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காருங்க. இப்போது உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளசண்டா போர்ஷனுங்க. அதாவது உங்கள் நஞ்சுக்கொடி வலதுபுறமாக இருக்கா இடதுபுறமாக இருக்கான்னு வச்சு ஆனால் பெண்ணான 97% சொல்லிடலாங்க. உங்கள் நஞ்சுக்கொடி அதாவது பிளசண்டா வலதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தைங்க கன்ஃபார்ம். இதுவே உங்கள் நஞ்சுக்கொடி அதாவது பிளசண்டா இடதுபுறமாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தைங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வலதுபுறம்னா வலதுபுறத்துலேயே மேலே கீழே எங்கே இருந்தாலும் சரி அது ஆண் குழந்தையை குறிக்கும், நம்ம இமேஜில் காமிக்கிற மாதிரி. இதுவே இடதுபுறமாக உங்கள் பிளசண்டா அதாவது நஞ்சுக்கொடி மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி பெண் குழந்தையை குறிக்குங்க. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறதாங்க பிளசண்டா. அது பாருங்கள், ஃபஸ்ட்டில் மேலே இருக்குது, வலதுபுறமாக மேலேயும் கீழே இருக்குது. செகண்ட் வந்து பிங்க் கலரில் இருக்குது, இடதுபுறமாக மேலேயும் கீழே இருக்குதுங்க. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளசண்டா பொசிஷன், நான் ஆன்டீரியரை பற்றியோ போஸ்டீரியரை பற்றியோ பேசல, பிளசண்டா பொசிஷன் ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக பற்றி பேசுகிறேன். ரைட் சைடாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை, லெஃப்ட் சைடாக இருந்தால் பெண் குழந்தைங்க. இது முதல் டெக்னிக். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மெத்தடும் டாக்டர் ராம்சி சொன்னது தான். ஸ்கல் தியரியை வச்சு எப்படி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தியரி பேர் ஸ்கல் தியரி. அதாவது மண்டையோட்டோட ஷேப்பு வடிவத்தை பொறுத்து ஆனா பெண்ணா நம்மளால் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அக்யூரேட்டாக சொல்ல முடியுங்க. இந்த ஸ்கல் தியரி 92% வந்து அக்யூரேட்டாக இருக்குங்க. இதுவும் அந்த ஸ்கேனில் தான் நம்மளால் பார்க்க முடியும். குழந்தையோட முகத்தின் வடிவத்தை வச்சு நம்மளால் ஆனா பெண்ணான்னு ஈஸியாக சொல்லிடலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. ஸோ எந்த குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணும்போது தலை பெருசாக தெரியுதோ அது வந்து பாய் பேபிங்க. ஆனால் பெண் குழந்தையோட தலை வந்து சின்னதாக இருக்குமா, அப்போ அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்கங்க. ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுங்க. இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட தலையின் வடிவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. இந்த ஸ்கல் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு பாய் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த நெத்தி பகுதி கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்குமாங்க. அதுக்கப்புறம் சாய்வாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜா இருக்குல்ல அது வந்து ஷேப்பு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இமேஜையும் காமிக்கிறேங்க. அது மட்டும் இல்லை, தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும்னா தலைப்பகுதி வட்ட வடிவமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜா இருக்கு இல்லையா அது வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்குமாங்க. குட்டி தலையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெத்தி இருக்கு இல்லையா, நெத்தி வந்து ரவுண்டாக இருக்குங்க, மேலே ஏறின மாதிரி தெரியாதான். இதை வச்சு சொல்லலாங்க. நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்பாங்கள்ல ஃபோட்டோ காப்பி, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ இந்த இமேஜில் வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆண் குழந்தைங்க, அவங்களோட அந்த ஜா நெத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஏர் நெத்தியாக இருக்குது. ஜா வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது, சின்னலாம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தையோட ஜா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஸ்லோப் இல்லை. இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. இதுதாங்க ஸ்கல் தியரி. அதாவது உங்கள்
குழந்தை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரவுண்டான தலையும் அது மாதிரி ஜா வந்து ரவுண்டாகவும் இருந்துச்சுன்னா பெண் குழந்தை, இதுவே ஸ்கொயர் ஷேப்பு தலையும் அதே மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஜாவும் இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தைங்க. இப்போது நம்ம இமேஜ்லேயே பாருங்கள், பெண் குழந்தைக்கு வந்து அந்த ஸ்லோப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஆண் குழந்தை பார்த்திங்கன்னா அந்த நெத்தி பகுதி அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து இறங்குற மண்டை ஓட்டு பகுதி ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளசண்டா பொசிஷன், நஞ்சு கோடி இருப்பிடம், அது வந்து வலதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தை, இடதுபுறமாக இருந்தால் பெண் குழந்தைங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா பேபியோட தலையின் வடிவம், உங்கள் பேபியோட வடிவம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைங்க. இதுவே தலையிலிருந்து அந்த ஜா வரைக்கும் ரவுண்டாக அழகாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைங்க. சிம்பிளாக இவ்வளோ தாங்க சொல்லலாம். இந்த 2 மெத்தடை வச்சு 97% உங்கள் குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாங்க. கூடவே உங்களுக்கு 3rd டிப்பும் ஒன்று சொல்லி கொடுக்குறேங்க. கர்ப்ப காலம் முழுவதும் நீங்கள் தலைவலியால் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வித்தியாசமான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, கசாயம்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற கசாயம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரி